வணக்கம் மக்களே. ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மன்னவனூர் வந்தாச்சு. மன்னவனூர்ல குளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குங்க. கொடைக்கானல் இருக்கக்கூடிய சொர்க்க பூமியில இந்த மன்னவனூர் கிராமமும் ஒண்ணு. இங்க நிலவக்கூடிய சூழல் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. நேற்று இரவு நாங்க தங்கியிருந்த விடுதி தான் இது. மன்னவனூர் பகுதிகளில் தங்கும் விடுதிகள் நிறையாவே இருக்கு. ஆனா வாடகை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வாடகையே 4500க்கு மேல தான் இருக்கு. இந்த விடுதியில 2000 ரூபாய் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. அறையில் இருக்கக்கூடிய வசதிகள் சுமாரா தான் இருந்தது. உங்களுக்கு மன்னவனூர்ல தங்குவதற்கான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நீங்க இந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம். கொடைக்கானல இருந்து மன்னவனூர் 35 கிலோமீட்டருங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைச்சரிவுகள், பள்ளத்தாக்குகள், பசுமையான புல்வெளிகள் மற்றும் மேகமூட்டம் சூழ்ந்த பசுமையான கிராமங்கள்னு பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்களுக்கு விருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அந்த அளவுக்கு இயற்கை அழகு கொட்டி கிடக்குது போங்க. மன்னவனூர் கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு மற்றும் பீன்ஸ் அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிராமம் மாதிரி தெரிஞ்சாலும் அருகாமையில் பார்க்கும்போது நகர் பகுதிகளில் இருக்கிற மாதிரி வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக தாங்க இருக்கு. ரூமானா தான் இருக்கு. பசுமாடையை பார்க்க முடியும். கிளாவரை 13, பூண்டி 6, கவுஞ்சி 5. மன்னவனூர் பார்த்துட்டு அடுத்ததா பூண்டி, கவுஞ்சி, கிளாவரை மற்றும் போலூர் கிராமங்களை பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த வழித்தடம் பயணம் செய்யறதுக்கு அருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாலையில பயணம் செய்யறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? மோட்டார் சைக்கிளில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளில் அதிகமாக வர்றாங்க, அதிவேகமாகவும் வர்றாங்க. அதனால இந்த பகுதிகளில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லது. மன்னவனூர் கிராமத்தை ஒப்பீடு செய்யும் போது கவுஞ்சி ஒரு சிறிய கிராமம்தான். இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தோம்னா எங்க போனாலும் நடையா நடக்கிறாங்க. ஒரு சில பேர் தாங்க மோட்டார் சைக்கிளில் போறாங்க. மிச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போறதா இருந்தாலும் நடந்தே தான் போறாங்க. ஒரு சில நேரம் தான் வெயிலை பார்க்க முடியுது. மற்ற நேரங்கள்லாம் பார்த்தோம்னா மேக கூட்டம்லாம் எப்போது வேணாலும் மழை பெய்யுற மாதிரி அப்படியே தயாரா இருக்குங்க. வத்தலக்குண்டுல இருந்து இயக்கக்கூடிய அரசு பேருந்து நமக்கு முன்னால வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓ, முன்னால கூப்பிடுறாரு. வத்தலக்குண்டுல இருந்து கொடைக்கானல்ல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சிறு கிராமங்களுக்கு கூட அரசு பேருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இதுக்காக தமிழக அரசை நம்ம பாராட்டி ஆகணுங்க. இந்த வழித்தடத்துல பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல சாலை அந்த அளவுக்கு சரியா இல்லைங்க. குண்டும் குழியுமா தான் இருக்கு. இந்த வழித்தடத்துல கார் ஓட்டுறதே ஒரு சவாலா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதுல பேருந்து மூளை முடுக்குகள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இயக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் பசுமையான வயல்வெளிகள் தான். ஒவ்வொரு இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்ம ஊர் பகுதிகளில் மின் மோட்டாரை பயன்படுத்தி வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அதுக்கான தேவையே இல்லைங்க. முழுக்க முழுக்க மழை நீரை நம்பி தான் விவசாயம் பண்ணுறாங்க.
போலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு முன்னதான் நிற்கிறோம். இங்கே ஒரு அருவி இருக்கு, அங்கே வந்து குளிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊர் வந்து போலூர். இதுக்கு இங்கிட்டு தெரியுது பாருங்களா, இது வந்து கிலாவரை. நம்ம வந்து இப்போ கொடைக்கானலோட கடைசி கிராமத்தில் நிற்கிறோம். இந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் இங்கிட்டு வழி இல்லையாம்மா. இதுக்கு மேலே ஒரு ஊர் தெரியுது பாருங்க, அதுதான் மன்னவனூர். நம்ம வந்து இப்படி சுற்றி வந்திருக்கோம். இதுதாங்க போலூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதியில் இருக்கு. இந்த கிராமத்தை சுற்றிலும் பார்த்தோம்னா ஆழமான பள்ளத்தாக்குகள் தான். ஊர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. கோவேரி கழுதிகள் சொல்லப்படுற இந்த மாதிரி குதிரைகளை தான் தங்களுடைய விளைச்சல் பொருட்களை வந்து சுமந்து செல்வதற்கு பயன்படுத்துறாங்க. போலூர் கிராமத்திலிருந்து அடுத்ததா கிலாவரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் கிலாவரை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, லிட்டில் ஊட்டி, அதாவது சிறிய ஊட்டி அப்படின்னும் சொல்றாங்க. கொடைக்கானல இருந்து இந்த கிலாவரை கிராமம் வந்து 55 கிலோமீட்டருங்க. கொடைக்கானல் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமங்கள்ல இந்த கிலாவரை கிராமமும் ஒண்ணு. நகர வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை தான் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நகரத்துல வாழக்கூடிய நமக்கு எவ்வளவோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு. ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா விவசாயம் மட்டும்தான். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அருவியானது கவுஞ்சியிலிருந்து மன்னவனூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்குங்க. கொடைக்கானல் சுற்றுலாவில் அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னா மன்னவனூர் ஏரி மற்றும் கூக்கல் அப்படிங்கிற மற்றும் ஒரு அழகான கிராமத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.